ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் சந்தோஷமா போச்சா? நம்ம கொஞ்ச நாட்களாகவே எப்படி ஜபத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்றைக்கு ஒருவருடைய ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரத்துல 13வது வசனத்துல, தூதன் அவனை நோக்கி, யாரையும் நோக்கி? சகரியாவை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் என்று சகரியாவுக்கு பிறக்க போகிற அந்த யோவானை குறித்ததான தரிசனத்தையும் அந்த தூதன் வெளிப்படுத்துகிறத நீங்க பார்க்க முடியும். இங்கே அவன் சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சகரியாவிடத்திலே தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை குறித்து பார்க்கலாம். அப்படி என்ன அவர் வேண்டுதல் கேட்டிருப்பார்? தனக்கு ஒரு மகன் வேணும். ஆசாரிய ஊழியம் செய்கிற நான், எனக்கு அடுத்து இந்த ஊழியத்தை யார் எடுத்து செய்வாங்க? என் குடும்பத்துல யாராவது ஒரு ஆண் வாரிசு இருந்தால் அவன் அந்த ஊழியத்தை எடுத்து செய்வானேன்னு சொல்லிட்டு அவர் அநேக முறை கர்த்தரிடத்துல அவர் அபயமிட்டு இருப்பாரு என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் அங்கே தூதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவன் என்ன கேட்டானோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, எனக்கு தெரியல, ஊழியம் செய்கிறவர்களா இருக்கட்டும், பிசினஸ் செய்யறவங்களா இருக்கட்டும், எனக்கு அடுத்து யார் இந்த காரியத்தை எடுத்து செய்வாங்க? நான் இருக்கிற வரைக்கும் இந்த காரியங்களை செய்யறேன், எனக்கு அடுத்து இந்த வீட்டை யார் எடுத்து பார்ப்பாங்க? எனக்கு அடுத்து யார் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வாங்க? எனக்கு அடுத்து யார் இந்த சபையை எடுத்து நடத்துவாங்க? இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. உனக்கு ஏற்ற ஒரு குமாரனை கர்த்தர் கட்டளை வைப்பார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கவங்களே, யார் யார் எனக்கு அடுத்து யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களே, கர்த்தர் ஆட்களை எழுப்புவார். நீங்க பயப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது, அவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்துக்கான பதிலை கர்த்தர் கட்டளையிடுவார். சகரியாவுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக ஒரு யோவானை கர்த்தர் கொடுத்தது உண்மையானால் உங்களிடத்திலையும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு அடுத்து யாரு? ஊழியத்துல அடுத்து யாரு? கர்த்தர் உங்களுக்கு யாரை கொடுக்கிறாரோ. இங்க பாருங்க, சகரியாவுக்கு உனக்கு ஒரு ஆண்மகனை கொடுப்பான், அவன் பேர் யோவான். அவனை குறித்ததான ஒரு தரிசனத்தையும் தேவதூதன் வெளிப்படுத்தினான். உங்களுக்கும் அப்படிதான். அடுத்து இந்த ஊழியத்தை செய்யறது யாரு? அடுத்து இந்த காரியத்தை செய்யறது யாருன்னு புலம்பிட்டு இருக்கீங்களே, நீங்க அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது அவர் ஆளையும் வெளிப்படுத்துவார், அவங்க செய்ய போகிற ஊழியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்மளும் அவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, இந்த வேலையில சகரியாவை போல ஆண்டவரே, யார் யார் இந்த நேரத்துல எனக்கு அடுத்து யார் இந்த குடும்பத்தை பாக்குறது, எனக்கு அடுத்து இந்த பிசினஸை யார் பாக்குறது, எனக்கு அடுத்து இந்த சபையை யார் பாக்குறது, எனக்கு அடுத்து நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை யார் பார்க்கிறது, எனக்கு அடுத்து யாரு, எனக்கு அடுத்து யாருன்னு ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே, இவர்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில தாங்க. எப்படி யோவானை ஆண்டவரே நீ ஆண்டவரை கொடுத்தீரோ, யோவானுக்கான தரிசனத்தை சொல்லி அவரை கொடுத்தீரோ, அது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் இவர்களுக்கு அடுத்து அந்த காரியங்களை எடுத்து செய்கிறதற்கான மகனையும் காட்டுங்க. அந்த மகனுக்கான தரிசனத்தையும் நீங்க வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, சகரியாவுக்கு வெளிப்படுத்தின தேவன் எங்களுக்கும் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் என்பது ஆண்டவரே அதிக நிச்சயம் அல்லவா? அப்பா, நீங்க எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த இரவுல யார் யார் ஆண்டவரே இந்தந்த காரியங்களுக்காக ஜெபித்தாங்களோ, சகரியாவுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கும் இவர்களுக்கும் நீர் உதவி செய்வீராக. நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த நாள்ல ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்களோ ஆண்டவரே, அவர்கள் தொலைத்த காரியங்கள் அவர்கள் கையில கை கூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நல்லபடியா நித்திரை செய்து காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.